திருப்பாவை முதல் பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். திருப்பாவை என்பது ஆண்டாள் பக்தியில் கரைகின்ற 30 பாசுரங்களின் தொகுப்பு. இந்த திருப்பாவை பக்தர்களின் உள்ளத்தை கைப்பற்றும் அதிசய தொண்டாக மட்டுமின்றி வைணவ சமயம் மற்றும் ஆன்மீக நெறிகளின் உன்னத சின்னமாக விளங்குகிறது. ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களையும் தமது கண்ணனின் மீது கொண்ட பக்தியையும் காதலையும் வெளிப்படுத்த சாற்றியுள்ளார். மார்கழி மாதம். மார்கழி திருப்பவையே உற்சாகமாக தொடங்கும் மாதம், தனித்துவமானது. இது பக்தர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கான உச்சக்கட்ட நேரமாக கருதப்படுகிறது. திருப்பாவையின் முதல் பாடல் ஆனது அனைவரையும் புண்ணிய மார்கழியில் இறைவனை வழிபட அழைக்கும் பாசுரமாகும். பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். எராழ்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கார்மேகப் போல் நிறத்த கண்ணன் கதிர்மதியாம். போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மார்கழி மாதத்தின் முக்கியத்துவம். மார்கழி மாதம் குளிர்ச்சியால் சூழ்ந்துள்ளது. இந்த மாதத்தின் தினசரி காலை காலம் புனிதமானதாக கருதப்படுகிறது. மதி நிறைந்த நன்னாள் என்பதன் மூலம் சந்திரன் முழுமையாக திகழும் பௌர்ணமி தினத்தின் நேர்மையை குறிப்பிடுகிறது. இந்த நல்ல நாளில் பக்தர்கள் இணைந்து இறைவனை வழிபட ஆழ அழைக்கின்றார் ஆண்டாள். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நீராடல் ஆன்மீக தூய்மையை அடைவதற்கான ஒரு அடையாளமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இது மெய்யான பாக்கியத்தையும் தெய்வீக சிந்தனையையும் அடைவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. ஆண்டாள் தனது தோழிகள் மற்றும் பக்தர்களை பக்தியில் ஆழ்ந்து இறைவனை வழிபட அழைக்கின்றார். நேரிழையீர் என்பது அழகாக சீராட்டப்பட்டவர்களை குறிக்கும். ஆண்டாள் உலகில் வாழும் அனைவருக்கும் அழகும் செழிப்பும் இறைவனை வழிபடுவதன் மூலம் ஏற்படும் என்பதை எடுத்துரைக்கின்றார். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள். ஆய்ப்பாடி என்பது கண்ணன் வாழ்ந்த கோகுலத்தைச் சூட்சமமாக குறிக்கிறது. ஆண்டாள் கண்ணனின் மீது கொண்ட காதலால் கோபிகைகள் போலவே நடந்து கொள்கிறார். சீர்மல்கும் என்பதன் மூலம் கோகுலத்தின் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் எடுத்துக் காட்டுகிறார். ஆண்டாள் தனது தோழிகளை மட்டுமின்றி உலகின் அனைத்து ஆன்மீக ஆர்வலர்களையும் கண்ணனின் வழியில் ஈர்க்க முயல்கிறார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கண்ணன் தனது தந்தையான நந்தகோபன் போன்றே ஒரு கடினமான நம்பிக்கை கொண்டவர். கூர்வேல் என்பது கண்ணனின் தேசத்தை, வீரத்தையும் குறிக்கிறது. ஆண்டாள் கண்ணனை ஒரு போராளியாகவும் தனது பக்தர்களுக்கு தேவையான துணையாகவும் எடுத்துரைக்கிறார். எராழ்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கண்ணன் யசோதையின் அழகிய கண்களால் ரசிக்கப்பட்ட ஒரு இளஞ்சிங்கம். கண்ணன் மிகவும் புதுமையானது, தெய்வீக ஆன்மாவின் அடையாளமாக விளங்குகிறான். கார்மேகப் போல் நிறத்த கண்ணன் கதிர்மதியம் போல் முகத்தான். ஆண்டாள் கண்ணனின் நிறத்தையும் முகத்தை அழகிய உவமைகளுடன் இணைக்கிறார். கார்மேகம் மேகத்தின் கரும்பச்சை நிறம். கதிர்மதியம் சந்திரன் போல ஒளி வீசும் முகம். இந்த உவமைகள் கண்ணனின் தெய்வீக தன்மையையும் மன அழகையும் வெளிப்படுத்துகின்றன. நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் மட்டுமே நமக்கு புண்ணியத்தை அளிக்க முடியும். பறை என்பது முழுமையான திருப்தி மற்றும் ஆனந்தத்தின் அடையாளமாகும். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். உலகெங்கிலும் இருக்கும் மக்களுக்கு ஆதரசமான இறைவன் என்று நாராயணனை குறிப்பிடுகிறார். எம்பாவாய் மூலம் ஆண்டாள் உலக மக்களையும் இறைவனை வழிபட அழைக்கிறார். பாடலின் முழுமையான சிந்தனை. திருப்பாவையின் முதல் பாடல் மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபடும் எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. ஆண்டாள் இந்த பாடலில் பக்தர்களை ஒன்றிணைத்து பக்தி மற்றும் ஆன்மீக வாழ்வியல் மூலம் நமது வாழ்க்கையை அழகாக்க அழைக்கிறார். மார்கழியின் முதல் நாளில் திருப்பாவையை பாடுவதால் மனமும் உடலும் தூய்மையடையும் என நம்பப்படுகிறது. இந்த பாடலை உங்கள் வாழ்க்கையில் தியானித்து பாட நாராயணனின் அருள் உங்கள் வாழ்வை வளமாக ஆக்கட்டும்.